ஒரு ஹதீஸ் ரசூலா சொல்றாங்க, அபூதரே நீ குழம்பு வைத்தால் அது தண்ணீரை அதிகப்படுத்து, உன் பக்கத்து வீட்டாரை அதை கொடுத்து கவனித்துக்கொள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு குழம்பு வைக்கிறோம், ஒரு மீன் குழம்போ ஒரு கறி குழம்போ ஏதாவது ஒரு சாதம் வைக்கிறோம்னு வைங்களேன், உனக்கிட்ட கம்மியா தான் இருக்கு, ஆனாலும் அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்தாவது உன்னுடைய அண்டை வீட்டாருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நீ சாப்பிடு. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம எங்க வீட்டுல ஒரு சமையல் பண்றோம், பிரியாணி சமைக்கிறோம்னு வைங்களேன், ஒரு கறி சாதம் வைக்கிறோம், ஒரு மீன் சாதம் வைக்கிறோம், அது எந்த அளவுக்கு வாசனையை கொடுக்கும், அது ரொம்ப வாசனையை தரும். உன்னுடைய அண்டை வீட்டாருக்கு போகும், உங்களுடைய மாடியில குடியிருக்கிறவங்க வீட்டுக்கு அந்த வாசனை போகும். அப்போ அவனுடைய உள்ளம் என்ன நினைக்கும், நல்ல வாசனை வருதே, அங்க மீன் குழம்பு வச்சிருக்காங்க போல, அங்க கறி சாதம் போல என்று அவங்க நினைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த